எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் என்ற ஒரு நூலை இயற்றியுள்ளார். அதில் ஒரு இடத்துல ஒரு நுட்பமான விஷயத்தை சொல்லுகிறார். இந்த உயிரானது உடம்பை விட்டு பிரிந்து புண்ணியத்துக்கு சேர சொர்க்கலோகத்தை அடைந்து அதிலே அனுபவத்தை பெற்று அதற்கு பிறகு பாவத்துக்கு சேர நரகத்தை அடையும். அடைந்த பிறகு இந்த உலகத்திற்கு, இந்த மண்ணுலகத்திற்கு, பூலோகத்திற்கு மறுபடியும் பிறக்கும். பிறக்கும் பொழுது கர்மத்தின் அடிப்படையில்தான், கர்மம் என்றால் புண்ணியம் பாவம், அந்த அடிப்படையில்தான் இந்த உயிரானது அடுத்த உடலை, அடுத்த பிறவியை எய்துகிறது என்று சொல்லியுள்ளார். அது சொல்லும் பொழுது இந்த புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் சேர கர்மத்தின் அடிப்படையில்தான் அடுத்த பிறவியில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமோ இல்லைன்னா திறமை, பேச்சு திறமை, சிந்தனை திறமை போன்ற திறமைகளோ, அதே போல பண்புகளோ, அதே போல ஆயுளோ, இவையெல்லாம் புண்ணியத்தின் பாபத்தின் அடிப்படையில்தான் நிர்ணயிக்கப்படுகின்றன என்று சொல்லியுள்ளார். அதிலே குலப்பிறவியும் கர்மம் அடிப்படையாகத்தான் நிர்ணயிக்கப்படுகிறது என்றும் கூறியுள்ளார். இங்கே நாம் நோக்க வேண்டியது என்ன என்றால், இங்கு ராமானுஜர் நுட்பமாக காட்டக்கூடிய விஷயம் என்ன என்றால், கர்மத்தின் அடிப்படையில் வெறும் குலப்பிறவி மட்டும் முடிவு செய்யப்படுவது கிடையாது. பின்பு அந்த பிறவியில் ஏற்படக்கூடிய ஆயுள் என்ன, ஆரோக்கியம் என்ன, திறமை என்ன, எல்லாமே கர்மத்தின் அடிப்படையில் தான் முடிவு செய்யப்படுகின்றன. இப்பொழுது ஒருத்தர் நல்ல பண்பாளராக இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? புண்ணியம்தான். ஒருத்தர் பகவானிடத்தில் நல்ல ஞானத்தையும் அன்பையும் செலுத்துகிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? புண்ணியம்தான். ஒருத்தருக்கு பண்பில்லை என்றால் அதற்கு காரணம் என்ன? பாவம்தான். ஒருத்தருக்கு பகவானிடத்தில் ஆசை ஏற்படவில்லை, ஞானம் ஏற்படவில்லை என்றால் அதற்கு காரணம் என்ன? பாவம்தான். இதே போல ஒருத்தர் ஆரோக்கியமா இருக்கார் என்றால் புண்ணியத்தினால, ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு தவிக்கிறார் என்றால் பாவத்தினால, ஒருத்தருடைய வடிவம் அழகாக இருக்கு என்றால் புண்ணியத்தினால, அந்த வடிவமானது அழகாக இல்லை என்றால் பாவத்தினால, அதே போல ஒருத்தருடைய ஆயுள் நீண்டதாக இருக்கு என்றால் புண்ணியத்தினால, ஆயுள் குறுகி இருக்கு, சுருக்கி இருக்கு என்றால் அது பாவத்தினால என்று இப்படி எல்லாமே புண்ணிய பாவத்தின் அடிப்படையில் தான் முடிவு செய்யப்படுகின்றன என்று அங்கு ராமானுஜர் உரைத்துள்ளார். பிறவியும் உள்பட, குலப்பிறவியும் உள்பட. இப்பொழுது யோசிச்சு பார்க்கணுமே, ஒருத்தர் சூத்திர குலத்துல பிறந்திருக்கார், நல்ல பண்பாளராக இருக்கார், பகவானிடத்தில் பக்தி ஏற்பட்டிருக்கு, நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாமல் குணநலன்களுடன் நன்றாக வாழ்ந்து பகவானை பூஜித்து பகவானை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த பண்போடு இருக்கிறார். இவரை எப்படி பாவம் செய்தவர் என்று சொல்ல முடியும்? புண்ணியம் பண்ணாதான நல்ல பண்பு வரும், புண்ணியம் பண்ணால்தான பக்தி வரும், புண்ணியம் பண்ணால்தான நீண்ட ஆயுள் வரும், புண்ணியம் பண்ணால்தான ஆரோக்கியம் கிட்டும். இது எல்லாம் இவருக்கு இருக்கே, அப்ப எப்படி இவரை பாவம் செய்தவர் என்று சொல்ல முடியும்? மற்றொரு விதத்திலும் பார்க்கலாமே. ஒருத்தர் பிராமண பிறவியில் பிறக்கிறார், யாரோ ஒருத்தர் அவர் பண்பில்லாமல் இருக்கிறார். அப்படி இல்லை என்றால் அவருக்கு பகவானிடத்தில் பக்தி பிறக்கவில்லை, இல்லை என்றால் அவர் நோய்வாய்ப்பட்டு தவிக்கிறார், இல்லை என்றால் அவருக்கு பேச்சு திறமையோ சிந்தனை திறமையோ இல்லை. இதெல்லாம் பாவம் காரணமாகத்தானே. அப்போ இன்னார் பாவம் செய்திருக்கார், இன்னார் புண்ணியம் செய்திருக்கார் என்று எதற்காக யாரோ ஒருத்தர் முடிவெடுக்க வேண்டும்? ஏன்னா இந்த புண்ணிய பாவம் அடிப்படையில் தான் வெறும் பிறவி மட்டும் கிடையாது. குலப்பிறவி, பிராமண பிறவியோ சூத்திர பிறவியோ இது மட்டும் புண்ணிய பாவத்தின் அடிப்படையில் முடிவு செய்யப்படுவது கிடையாது. பண்பும் உள்பட. இப்ப அதுதான் முக்கியம். அப்போ யாருக்கு நல்ல பண்பு இருக்கோ, பக்தி இருக்கோ, கண்டிப்பா அவர் புண்ணியவான்கள் தானே. யாருக்கு பண்பு இல்லையோ பக்தி இல்லையோ அவர்கள் பாவிகள் தானே. இதுல என்ன சந்தேகம் இருக்க முடியும் என்றதை
எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர் ஒரே வரியிலே இங்க சூச்சனம் செய்து உள்ளார். இது ஒன்று. மற்றொன்று, உயிர் என்றது அனாதி. அனாதி என்றால் ஆதி கிடையாது, தொடக்கம் என்பது கிடையாது. உயிர் எப்போ ஏற்பட்டது? பதில் கிடையாது. அது அனாதி, அதற்கு தொடக்கமே கிடையாது. இந்த பிறவியில ஒரு உடல்ல கூடியிருக்கு. உடலுக்கு தொடக்கம் இருக்கு, உடலுக்கு முடிவு இருக்கு. ஆனா உயிருக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. இந்த உயிரானது எத்தனையோ பிறவிகளை எடுத்திருக்கு. அந்தந்த பிறவிகளை எத்தனையோ புண்ணிய பாவங்களை சம்பாதித்து இருக்கு. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த உயிர் ஒரு உடம்புல இருக்கு இல்லையா, இந்த உயிரினுடைய புண்ணிய பாவ கணக்கு என்ன என்றால் யாருக்கு தெரியும்? ஒரு பிராமண உடல்ல ஒரு உயிர் இருக்கு, அந்த உயிரினுடைய புண்ணிய பாவ கணக்கு என்ன தெரியாது. அனாதி காலமா ஏற்பட்டிருக்கேன் அந்த புண்ணியம் பாவம் அப்படின்ற கணக்கு. ஒரு சூத்திர குலத்திலே பிறந்திருக்கு ஒரு உயிர், அந்த உயிருக்கு புண்ணிய பாவ கணக்கு என்ன தெரியாது. எத்தனை புண்ணியம் எத்தனை பாவம் என்று தெரியாது. இப்படி இருக்க இன்னார் தாழ்ந்தவர், அவர் பாவம் செய்தவர் என்று எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் ஹைலி இல்லாஜிக்கல். மேலும் வெறுப்பை தான் ஏற்படுத்தும். ஒருத்தர் நல்ல பண்போடு இருக்கார், அவரை போயிட்டு நீங்கள் பாவம் செய்திருக்கீர்கள் என்றால் லாஜிக்கலாகவே இருக்காது. பாவம் இருந்தால் பண்பே வந்திருக்காது. அவர் தான் நல்ல பண்பாளராக இருக்காரு, பகவான் இடத்துல பக்தி செலுத்த வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பாவம் செய்திருக்கீர்கள் என்றால் லாஜிக்கலாக இருக்காது. அவருக்கு நியாயமான வெறுப்பும் வரும். ஆக எல்லாருமே செய்ய வேண்டியது என்ன என்றால், இந்த உலகத்தில் நல்ல பண்பு விளைவதே மிகவும் துர்லபம், மிகவும் கடினம். அப்படி இருக்க யாருக்காவது நல்ல பண்பு விளைந்ததே என்றால் அந்த பண்பை மேலும் மேலும் வளர்த்து கொள்றதுக்கு என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குமோ அந்த வாய்ப்பை அளிக்க வேண்டும். மனித பிறவிக்கு பயன் பகவானை அடைவது. பகவானை அடைய வேண்டும் என்ற ஆசை ஏற்படுமே என்றால் பகவான் திறத்தில் ஆசையை மேலும் மேலும் எப்படி வளர்க்க வேண்டுமோ அதற்குண்டான வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்க வேண்டும். இதுதான் ராமானுஜர் செய்தார். அவர் காட்டிய ஆன்மீக சமத்துவம் என்றது இதுதான். எந்த ஆத்மாவுக்கு உயிருக்கு என் நிலையிலும் பகவானிடத்தில் பக்தி விளையலாம், அந்த பக்தியை மேலும் மேலும் வளர்க்க வேண்டும், அதற்கு உண்டான வாய்ப்புகளை அளிக்க வேண்டும் என்று ராமானுஜருடைய சிஷ்யர்கள் பிராமணர்கள் பலர் இருந்தார்கள். அதற்கு மேற்பட பிள்ளை உறங்காவலிதாசர் போன்றவர்கள், மற்ற குலத்திலே பிறந்தவர்கள் சிஷ்யர்கள் பலர் இருந்தார்கள் ராமானுஜருக்கு. ராமானுஜருடைய எண்ணம் எல்லாம் மனித பிறவிக்கு பயன் பகவானை அடைவது, அதற்குண்டான வாய்ப்புகளை எல்லா நல்லவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இதுதான் அவர் காட்டிய ஆன்மீக சமத்துவம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.